இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நேற்றைய தினத்தில் மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அவன் அயலானுக்கு பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை கண்டேன், இதுவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லி சாலமோன் குறிப்பிட்டதை குறித்து பார்த்தோம். இதிலே காயினுடைய வாழ்க்கையும் ஆபேலுடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது 2 பேரும் காணிக்கை செலுத்தின மாத்திரத்தில் ஆபேல் பட்ட பிரயாசங்கள், ஆபேலை அவன் படைத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்த பொழுது அவன் தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாமல் போனதை நினைத்து அவனை கொலை செய்ததை, அவன் மேல் பொறாமை கொண்டு முடிவிலே கொலை செய்ததை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இல்லை என நினைத்து அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய தெளிவான வழி நடத்துதலை, அதாவது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பரிபூரண சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி ஆண்டவரோடு கூட அவரை ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணுகிற பொழுது அநேக நேரங்களிலே அனுமதி சித்தத்தை ஆண்டவர் கொடுத்து அது நிமித்தமாக இவர்கள் படுகிற வேதனையை குறித்தும் வேதத்தில் குறிப்பிடப்படாமல் இல்லை. இதை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு தகப்பன் ஒரு குழந்தையை ஒரு பிஸியான ஒரு ரோட்டுக்கு அழைத்து சென்றிருந்தான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய ஒரு நண்பனோடு கூட பேசி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த பிஸியான ரோட்டில் அந்த குழந்தையானது தகப்பனை மிகவும் தொந்தரவு பண்ணி இந்த ரோட்டிலிருந்து அந்த ரோடை கிராஸ் பண்ண வேண்டும், அந்த சைடு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது தகப்பன் ஒரு சில நேரங்களில் தடுத்து விட்டு மீண்டுமாக கம்பல் பண்ணும்போது போ என்று சொல்லும் பொழுது அவன் அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி, தகப்பனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி அந்த குழந்தை செல்லாதபடி அவருடைய அனுமதி சித்தத்தின்படி செல்லும் பொழுது ஒருவேளை தாண்டி சென்று விடலாம், இல்லை என்று சொன்னால் ஒருவேளை அந்த குழந்தையானது ஒரு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். வேதத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அத்தனையாக அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களுடைய கூக்குரலையெல்லாம் கேட்டு ஆண்டவர் இறங்கி வந்து அவ்வளோ மகா பெரிய விடுதலையை கொடுத்து வனாந்தரத்திலே அவர்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது அவர்கள் அங்கே இறைச்சி வேண்டும் என்று கேட்டிருந்தால் பரவாயில்லை. அவர்கள் யாத்ராகம் புத்தகத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அங்கே எகிப்திலே இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே, யாத்ராகமும் 16:3 இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். எகிப்தினுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி ஆண்டவருடைய வழி நடத்துதலை குறை சொல்லும் பொழுது என்னாகமும் அது காரியங்களை கொஞ்சம் அதிகமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், என்னாகமும் 11ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு இறைச்சியை சாப்பிட கொடுக்கத்தக்கவன் யார் என்றும் எகிப்தில் எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பால் நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் முக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று நீ அவர்களுக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்று மோசையோடு கூட ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். எங்களுக்கு இங்கே இவ்வளோ பெரிய 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறவர்களுக்கு எப்படி இறைச்சி கொடுக்க முடியும் என்று கேட்டபொழுது அந்த என்னாகமும் 11:31 அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்கச் செய்தது. ஒரு காற்று புறப்பட்டு அவர்களுக்கு பூமியிலிருந்து 2 முழ உயரத்துக்கு இருக்கிற அளவுக்கு காடைகளை கொண்டு வந்து சேர்த்தது. அங்கே ஓடிப்போய் ஜனங்கள் பிறக்குகிறார்கள். எல்லாவற்றையும் பொறுக்கி சேர்த்து வைத்து 10 ஓமர் அளவு சேர்த்தோம், இவ்வளவு சேர்த்தோம் என்றெல்லாம் சேர்க்கிற மாத்திரத்திலே தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை
அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையினால் வாதித்தார் என்று பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் ஆண்டவர் அழகாக வானத்தின் மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்து வருகிறார். கண்மலையினுடைய தண்ணீரை ஆறுகளைப் போல, சங்கீதத்தில் எழுதும்பொழுது எழுதப்பட ஆறுகளைப் போல புறப்படச் செய்து அவர்கள் தாகத்தை தீர்த்து வருகிறார். பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அழகாக வழிநடத்தி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ அந்த காரியங்களையெல்லாம் தெளிவாக கொடுத்து நடத்தின போதிலும் மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ளாக ஒரு பொறாமை மூழுகிறதை பார்க்கிறோம். எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, எங்களுடைய பழைய வாழ்க்கையில் அது கிடைத்தது, இது கிடைத்தது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிறைய நேரங்களில் தன்னுடைய அனுமதி சித்தத்தில் அவர்களை விடும் பொழுது அது அவர்களுக்கு ஆபத்தாய் முடிகிறதை பார்க்கிறோம். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலின் நாட்களிலே அழகாக தேவன் அவர்களை ஆண்டு கொண்டு அவர்களை ஆளுகை செய்து அருமையாக வழிநடத்தி வருகிறார். சாமுவேலிடத்தில் முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், ஒரு ராஜாவை எங்களுக்கென்று நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனையாய் அவர்கள் பிரச்சனை பண்ணின பொழுது அது சாமுவேலுக்கு மிகுந்த மன துக்கத்தை கொண்டு வருகிறது. அவன் மிகவும் நொந்து போய் உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அது உனக்கு விசனமாக இருக்க வேண்டாம், உன்னை அவர்கள் தள்ளவில்லை, என்னை தான் வேண்டாம் நீ தள்ளிட்டாங்க. அவர்களுக்கென்று அவர்கள் விருப்பம் போல உலகத்தில் இருக்க மற்றவர்களுக்கு ராஜாக்கள் இருக்கிறது போல எங்களுக்கும் ராஜாக்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அதனால் நீ அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்து விடு. ஆனாலும் உலக பிரகாரமான ராஜா என்னென்ன காரியங்களெல்லாம் தனக்கென்று எடுத்துக்கொள்ளுவான், உங்களை எப்படியெல்லாம் அவனால் கொடுமைப்படுத்த முடியும் என்கிற காரியத்தையும் சொல்லிவிடு என்று சொன்ன போதிலும் கூட அவர்கள் உலகத்தோடு கூட ஒத்த ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு எங்களுக்கு செய்யும் என்று சொன்ன பொழுது முதலாக ஏற்படுத்தின அந்த ராஜா ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் அவன் நடந்து கொண்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம ரொம்பவும் ஆண்டவரிடத்தில் கம்பல் பண்ணி கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அனுமதி சித்தமே அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நம்ம இப்படிப்பட்ட நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக கெத்சமனே தோட்டத்தில் சீசர்களை ஜெபிக்க சொல்லிவிட்டு சற்று அப்புறம் போய் அவர் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதென்று 3 முறை அவர் ஜெபிக்கிறார். அங்கே தேவதூதன் இறங்கி அவரை பலப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய பரிபூரண சித்தத்திற்கு இயேசு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய முழுமையான ஆளுகைக்குள்ளாக இந்த உலகத்தில் நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்துவிட்டு அவர்கள் மேலே பொறாமை கொண்டு அவர்களுக்கெல்லாம் அது கிடைக்குதே, இது கிடைக்குது, என் வாழ்க்கையில் இது கிடைக்கலையேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் முறுமுறுத்தோடி சொன்னால் நிறைய நேரங்களில் ஆண்டவர் தன்னுடைய அனுமதி சித்தத்திற்கு நம்மை வழிநடத்தி விட முடியும். அதே போல் பவுல், இயேசுவை முழுவதும் உள்வாங்கின பவுல் அழகாக ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த முள் சாத்தான் குட்டுகிற ஒரு முள்ளாக இருக்குது, அதை என் சரீரத்திலிருந்து நீங்கள் எடுத்து போடுங்க, நீ 3 முறை வேண்டிக் கொண்டேன். அதற்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் ஜெபிக்கல் ஆண்டவருடைய பரிபூரணமான சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதை பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலக மக்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் மேலே பொறாமை கொண்டு ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்து தேவனுடைய அனுமதி சித்தத்தில் வாழ்ந்து நம்மை அழித்து கொள்ளாதபடிக்கு அவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது எப்படி இயேசுவை தேவதூதன் பலப்படுத்தினாரோ, எப்படி பவுலுக்கு தேவனுடைய கிருபை அபரிதவிதமாக கிடைத்ததோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொண்டு இந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட முடிக்கிற ஒரு மகா பெரிய கிருபையை தேவன் தர முடியும். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவர் சொல்லணும், உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனை, நீ கொஞ்சத்தில் இந்த பூமியில் வாழும்பொழுது உன்னை
நீ உண்மையாக இருந்தபடியினால் உன்னை நான் அநேகத்துக்கு அதிகாரியாய் வைக்கிறேன், வா என் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லி அழைக்கிற அந்த உன்னத பாக்கியத்துக்காக இந்த உலகத்தில் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே.